வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 155. சரி வாங்க, இது ஒரு 70 minutes வீடியோங்கிறதுனால டக்குனு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல பார்வதி தேவிக்கு பசங்களுக்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. அத பத்தி தான் இப்ப நம்ம சிவன் தன்னோட குடும்பத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிஸ்கஷன்ல அவரோட பிள்ளைங்க சிவகணங்க எல்லா பேரும் இருக்கிறாங்க. சிவன் தன்னோட மயங்க கிட்ட உங்க அம்மாவுக்கு கைலாய மலையில புதுசா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஆசை அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம அப்பர சண்டீஸ்களோட முகத்துல மட்டும்தான் சந்தோஷம் கலையாட மாட்டேங்குது. சிவன் பார்வதி தேவியை பார்த்து உங்க முடிவை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம கணேசன் குஷியாகி அப்படின்னா நம்ம எல்லாரும் புது வீடு கட்ட போறோமா, புது வீடு நமக்கு வரப்போகுதாப்பா அப்படின்னு சந்தோஷமா கேட்க பார்வதி தேவியோ ஆமா மகனே நம்ம எல்லாருக்குமான வீடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நந்தி தேவரோ இதுக்கு முன்னாடி அப்படி எதுவும் இந்த ஏரியால கட்டது இல்லையே மாதா அப்படின்னு கேட்க பார்வதி தேவி இனிமே அது நடக்கும், வேணும்னா பாரு நந்தி, அந்த வீடை நம்ம கட்டி முடிச்சதும் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட போறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவி. ஆனா நந்தி என்னவோ கொஞ்சம் கவலையோட ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. அதை நம்ம மகாதேவர் நோட் பண்ணிடாப்ல. அப்புறம் நம்ம சிவன் எல்லாரையும் பார்த்து சரி வீடு கட்டுவதற்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட வீடு வேணும், வீடு எப்படி இருக்கணும், உங்களோட ஆசைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு எல்லாரையும் சஜஷன்ஸ் கேக்குறாரு. அவர் கேட்ட உடனே நம்ம கணேசன் எனக்கு ஒன்னும் பெருசா எதுவும் வேணாம், எனக்கு ஒரு ரூம், அப்பா அம்மா வகிய உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாப்ல ஒரு ரூம், அப்புறம் படிக்கிறதுக்காக ஒரு ஸ்டடி ரூம், இது மட்டும் இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு கடைசி புள்ள கணேசன் தன்னோட சஜஷன்ஸ் எடுத்து எனக்கு நம்மளோட வீடு அப்படியே வானத்தையே பொளந்து மேல போற அளவுக்கு ஒசந்த டவரா இருக்கணும், அவ்வளவு உயரத்துக்கு நாம வீடு கட்டணும், அந்த வீடோட மொட்டை மாடியில இருந்து பார்த்தா மொத்த உலகமும் தெரியணும், அப்புறம் நான் யுத்த பயிற்சி பண்றதுக்கு தனியா இடம் வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவரோட பங்குக்கு ஆசையை பத்தி எடுத்து சொல்றாரு. அப்புறம் நம்ம சுந்தரி பாப்பா எனக்கு அமைதியா உட்கார். சிவன் யோசிப்பாருல, நான் வெளியே போய் எல்லாரும் ஆசைப்படாதீங்க, ஆசையை திறங்கன்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பேருக்கு வானத்தை புழக்கிற அளவுக்கு டவர் வேணுங்கிற அளவுக்கு ஆசை இருக்கு, என்ன பண்றது, இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுமா அப்படின்னு பாப்பாரு. தியானம் பண்ண ஒரு இடம் வேணும், அந்த இடம் இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. மகாதேவன் நம்ம நந்தியை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நந்தியோ பிரபு நான் இதுவரை வீடுங்கிற ஒரு கான்செப்ட்லயே வாழ்ந்தது இல்ல, வசித்தது இல்ல, அதனால என்ன கேட்கறதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல மத்த கணங்களோ ஆமாம் 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 அப்படிங்கிற மாதிரி தலையசைக்கிறாங்க. நீங்க எப்பேற்பட்ட ஒரு வீட்டை உருவாக்குறாலும் சரி, ஆனா இப்ப இருக்கிற அந்த சந்தோஷம் குறையாம பிரியாம அப்படியே நாங்க நிலைச்சு நின்னா போதும், வீடு இல்லாமையே இப்ப நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நந்திதேவர் சொல்ல எல்லாரும் ஆனந்தமா இருக்கிறாங்க. அப்புறம் சண்டிச்சுகள் எல்லாரும் மகாதேவரோ பார்வதி தேவியை பார்த்து உனக்கு என்ன எதிர்பார்ப்பு பார்வதி அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு எப்போதும் எல்லோரும் நிம்மதியா ஆனந்தமா இருக்கிற மாதிரி வீடு இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம பார்வதி தேவி சொல்றாங்க. அப்ப நம்ம கணேசன் கடைக்குட்டி அம்மா நான் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்கிறாரு. என்ன வேணும் சொல்லு தம்பி அப்படின்னு பார்வதி தேவி கேட்க அம்மா நானும் எங்க அண்ணன் முருகனும் ஒரு வேர்ல்டு டூர் போனோம், உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்றாப்ல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய விதவிதமான அழகான வீடுகளை எல்லாத்தையும் நாங்க ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தோம்னா அதுல ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும், அதை வச்சு இன்னும் அழகா பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்ட முடியும், நாம கட்ட போற வீடு இந்த உலகத்துல யாரும் கட்டாத அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கணும், தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு செம ஐடியா கொடுக்கிறாரு கடைக்குட்டி. கூடவே உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஒரு பர்மிஷனையும் போட்டு வைக்கிறாப்ல. சிவனும் பார்வதி தேவியும் ஒருத்தர் பார்த்து பெருமையில லைட்டா சிரிச்சதுக்கு அப்புறம் பார்வதி தேவி அவசியம் போயிட்டு வாங்க அப்படின்னு பர்மிஷனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. பர்மிஷன் வாங்கின உடனே டக்குன்னு நம்ம முருகனை பார்த்து கணேசன் அப்புறம் என்னன்னா நாம புறப்படலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம கணேசன் எப்பவுமே எல்லாத்துக்கும் ரெடி தான் போல, முருகனும் நானும் ரெடி தம்பி அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணனும் தம்பியும் அப்பா அம்மாவை வணங்கிட்டு புறப்படுறாங்க. ரெண்டு பேரும் ஏதோ பைக்ல போற மாதிரி மயில் மேல ஏறி ஒன்னா உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்பிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல ஒத்த மயில் மேல ஏறி உட்கார்றாங்கன்னா அந்த மயிலோட சைஸ் எம்புட்டு பெருசா இருக்குங்கிறது நீங்க யோசிக்கணும். முருகனும் கணேசனும் ஜம்முன்னு மயில பறந்துகிட்டே ஃபர்ஸ்ட் வைகுண்டத்துக்கு வந்துடுறாங்க. நாராயணரோட வீட்டை பார்த்து விநாயகர் அடுத்த முருகனை பார்த்து சொல்றாப்ல என்னன்னா நம்ம மாமாவை பார்க்க வந்தோம், மாமாவோட அரண்மனையை பார்க்க வந்தோம், ஒரு ஐடியா கிடைக்குமேனு வந்தோம், இங்க வந்து பார்த்தா இங்க வீட்டையே காணோம், வெறும் கடல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு குசு குசுன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நாராயணர் அங்க இருக்காரு. இவங்கள பார்த்து என்னப்பா ரெண்டு பேரும் அங்கேயே நின்று என்னத்தையோ பேசிட்டு இருக்கீங்க, என்னன்னு என்கிட்ட சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல அப்படின்னு கேட்க விநாயகரோ மன்னிக்கணும் மாமா, நாங்க வீடு கட்ட போறோம், அதுக்கு ஒரு மாடலை ஒரு சாம்பிளை பார்க்கணுன்றதுக்காக உலகம் முழுக்க சுத்தி பார்க்க வந்தோம், வைகுண்டத்துல ஏதாவது நாங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம், பட் இங்க அப்படி இன்னும் ஒண்ணும் இல்ல, நாங்க உலகம் முழுக்க பெஸ்ட் மாடலா இருக்கக்கூடிய வீடை தேடி போறோம் அப்படின்னு சொல்லி முருகனும் விநாயகரும் விஷ்ணுவுக்கு வணக்கத்தை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம சிவனோ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம நாரதர் வந்து நாராயணரே கைலாயத்துல ஏதோ வீடு கட்டுவதற்கான வேலை நடக்குது போலயே, இதுல அழகு என்னன்னா நம்ம மகாதேவரே வீடு கட்ட பர்மிஷன் கொடுத்துட்டாரு, கடைசியா நம்ம சிவனை குடும்பஸ்தனா ஆக்குறதுல பார்வதி தேவி ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னு நாரதர் எடுத்து சொல்றாப்ல. ஆனா முருகனும் கணேசனும் உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் மாடலை தேடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறாங்க.
அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மாடல் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க மகாவிஷ்ணுவோ அமைதியா பதில் ஏதும் சொல்லாம ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நாரதரோ மனசுக்குள்ளேயோ சரி நமக்கு இவர்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இப்ப கிடைக்க போறது இல்ல, நாம போய் தேவி பார்வதியை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கறக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாப்ல. விஷ்ணு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அங்க கட் பண்ணி கைலாய மலையா காட்ட பார்வதி தேவி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. வைகுண்டத்துல மறைஞ்ச நம்ம நாரதர் அடுத்த செகண்ட் அங்க இருந்து இங்க வந்துட்டாப்ல. வந்ததும் நம்ம பார்வதி தேவிக்கு வணக்கத்தை சுட்டு மாதா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, வீடு கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பமாயிடுச்சு போலயே அப்படின்னு தேவி கிட்ட லைட்டா பிட்ட போட்டு பாக்குறாரு. தேவியோ ஆமாம் தேவரிஷி சீக்கிரமே வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சந்தோஷத்தோட சொல்லிட்டு சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க, இப்பதான் சாப்பாடு ரெடி ஆச்சு, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல நாரதரும் நீங்க சொல்லி என்னால மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறார். பார்வதி தேவியும் சிரிச்சுக்கிட்டே நீங்க அடுத்த முறை வரும்போது இந்த மாதிரி காட்டுல உட்காராம எங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட போறீங்க அப்படின்னு நாரதர் கிட்ட சொல்றாங்க. அவரும் அவசியமாதான் உங்க கையால செஞ்ச அந்த சாப்பாட்டை உலகத்துல எங்க உட்கார்ந்து சாப்பிட்டாலும் அது சிறப்பு தான். நீங்க சமைக்கிற மாதிரியான ஒரு சாப்பாடு எப்படி உலகத்துல வேற எங்க கிடைக்கும்? அன்னபூரணியே நீங்க உங்க கையில கிடைக்கிற அந்த சாப்பாடை சாப்பிடுறதுக்கு நாங்க குடிச்சு வைக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர், உங்க கையால ருசியா சாப்பிடுற இந்த சாப்பாடு உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. அதே மாதிரி இப்போ ஒரு மாதிரி வீட்டை பார்க்கணும் சொல்லிட்டு உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்காங்க உங்க பிள்ளைங்க, அவங்க கண்ணுக்கும் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறது சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட பார்வதி தேவியோட முகம் சட்டுன்னு மாறுது. அதை புரிஞ்சுக்கிட்ட நாரதர் இல்ல நான் ஏதோ ஒரு அர்த்தத்துல சொல்ல போய் ஏதோ ஒரு அர்த்தத்துல அது முடிஞ்சிருச்சு, நான் சொல்ல வந்த மேட்டர் என்னன்னா நீங்க ஆதிசக்தி மிகவும் சக்தி வாய்ந்தவங்க, பேசாம நீங்களே உங்களுக்கான அந்த வீட்டை உருவாக்கிடலாமே. எப்படியும் முருகனும் கணேசனும் அவங்க எதிர்பார்த்த ஒரு மாடலை தேடி போனாங்க, அது கிடைக்காம சோகமா வரும்போது நீங்க உருவாக்குன இந்த வீட்டை பார்த்துட்டாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸா அவங்களுக்கு இருக்கும், அப்ப ஏற்படுற அந்த சந்தோஷத்துக்கு ஈடிணையே இருக்காது அப்படின்னு ஐடியா கொடுக்குறாப்ல. அதை கேட்டது நம்ம பார்வதி தேவி அட ஆமா தேவரிஷி உங்க ஐடியா சூப்பரா இருக்கு, நானே சுயமா என்னோட வீட்டை உருவாக்குறேன், அதுக்கு முன்னாடி அதற்கு தேவையான மத்த வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சந்தோஷத்துல நாரதருக்கு சாப்பாட்டை அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம கணேசனும் முருகனும் பிரம்மரோட இருப்பிடத்துல பிரம்மரோட லோகத்துக்கு பேர் இங்க வந்து பார்த்தா என்னன்னா நாலு தூண் மட்டும் தான் இருக்கு, கூரை கூட இல்ல, என்ன சார் இது? ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி வீடு கட்டிருப்பாரு, காசு இருக்குன்னு ஒரு செவரை மட்டும் எழுப்பிருப்பாரு, மிச்சவங்க அப்படியே இருக்கும். பிரம்மதேவரே 4 தூண்டா வச்சிருக்காருன்னா என்ன சார் இவ்வளவு செலவாகுமா? தெரியுமா சத்தியலோகம், அங்கதான் அவரோட வீடு இருக்கு போல. அந்த ஏரியாவுக்கு வராங்க. வந்தவங்க நம்ம பிரம்மருக்கும் சரஸ்வதிக்கும் வணக்கத்தை வச்சுட்டு சுத்தி மட்டும் தான் நல்லா என்னப்பா அண்ணனும் தம்பியும் வந்திருக்கீங்க, அதுவும் ஒன்னா வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா அப்படின்னு ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்கிறாரு. அவர் கேட்டதும் கணேசனும் முருகனும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்துட்டு கணேசன் முருகனை பார்த்து என்ன இந்த மாடல் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே கேட்க முருகனும் நாட் ஓகே ஒன்னும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாப்ல. பிரம்மதேவர் கிட்ட முருகன் நாங்க வீடு கட்ட போறோம், அதற்காக ஒரு மாதிரி வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம். ஒரு அழகான மாதிரியை பார்த்துட்டோம்னா அந்த மாதிரியை வச்சு கைலாயத்துல வீடு கட்டுறதா எங்களோட பிளான் அப்படின்னு பிரம்மதேவர் கிட்ட சொல்ல அவரோ ஏன் இந்த இடத்தோட மாடல் உங்களுக்கு ஏத்த மாதிரி இல்லையா நம்ம கணேசன் முருகனை பார்த்துட்டு பிரம்மதேவர் கிட்ட மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த மாதிரி இந்த அரண்மனை இது கைலாயத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறாப்ல. சொல்லிவிட்டு 2 பேரும் வணக்கத்தை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கைலாய மலையில சிவனும் பார்வதி தேவியும் பேசிட்டே இருக்கிறத காட்டுறாங்க. பார்வதி தேவி சிவன் கிட்ட சுவாமி நம்ம வீட்டை நானே ஃபுல்லா டிசைன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவனும் உன் கற்பனையில உருவானது அற்புதமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓ இஷ்டங்கிறார். இந்த பக்கம் வைகுண்டம் போய் சத்தியலோகம் போய் இன்னும் தங்களுக்கான மாதிரி கிடைக்கலையேன்னு ராத்திரி நேரத்துல கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணனும் தம்பியும். அப்படி போற வழியில பார்த்தா ஒரு மாளிகை அவங்க கண்ணுல தட்டுப்படுது. நம்ம கணேசனோ யாரோட வீடு அண்ணா இது அப்படின்னு கேட்கிறாரு. இது சூரிய தேவரோட மகன் யமராஜனோட சகோதரன் சனி பகவானோட வசிப்பிடம் இது அப்படிங்கிறாரு முருகன். வா போய் பார்க்கலாம் அப்படின்னு முருகனே கூப்பிடுறாரு. சனி பகவானோட வீட்டை பார்க்கறதுக்காக அண்ணனும் தம்பியும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த அரண்மனைக்குள்ள சனி பகவான் கிட்ட ஒரு லேடி ஏன் எப்பவும் தனியா அமைதியா இருக்கிறீங்க, யாரையும் பார்க்காம பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க சனி பகவானும் ஆமா எவனும் என்ன பார்க்க மாட்டான், எவனும் என்ன பூஜை பண்ண மாட்டான், நான் பார்த்தாலே எவனுக்கும் ஆகாதுன்னு எல்லா பயல்களையும் என்ன பார்த்து பயப்படுறானுங்க அப்படின்னு ரொம்ப கடுப்புல பதில் சொல்றாரு சனி பகவான். அந்நேரம் நம்ம பிரதர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. கணேசன் அண்ணன் கிட்ட அண்ணா இந்த இடம் ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு, பார்க்கவும் பயங்கரமாக இருக்கு, வந்துருங்க இது நமக்கு ஏத்த மாடல் இல்ல போயிடலாம் அப்படின்னு என்ட்ரன்ஸ்லயே எக்ஸிட் ஆக பாக்குறாரு நம்ம கணேசன். ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சனி பகவானை பார்க்காம போனா எப்படி அப்படின்னு உள்ள போய் சனி பகவானை பார்க்க போறாங்க. சனி பகவான் இவங்களை பார்த்ததும் வாங்க வாங்கன்னு பசங்களை வரவேற்கிறார். நம்ம கணேசனும் ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க கொஞ்சம் கோச்சுக்கலன்னா அந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்க அவரும் தாராளமா கேளுது அப்படிங்கிறாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் தனியா யாரையும் பார்க்காம எங்கேயும் போகாம தனிமையிலேயே இருக்கிறீங்க, ஏன் நீங்க ஒரு முறை கைலாயம் வரக்கூடாது, நீங்க வந்தா அந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணேசன் ஃபார்மாலிட்டிக்கு பேச சனி பகவானோ நானும் மகாதேவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு,
அவசியம் வரேன்னு சொல்லிடுறாப்ல. ஐயோ, சனி பகவான் கைலாயத்துக்கு வரப்போறாரு. அவர் எங்க போனாலும் அந்த இடம் உருப்படாது. சனியோட தோஷம் பிடிச்சுக்கும். கைலாயத்துக்கு சனியோட ஆட்டம் என்ன பாடுபடுத்த போதோ தெரியல. இந்த பக்கம் பார்வதி தேவியோ டிசைனிங்கான அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அழகா ஒரு வீட்டோட மாடலையும் ஒரு மாதிரியும் டிசைன் பண்ணிட்டாங்க. திடீர்னு நம்ம நாரதங்க வந்து சனி பகவான் இந்த மாதிரி கைலாயத்துக்கு வரப்போற அந்த மேட்டரை சொன்னதும் பார்வதி தேவி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சனி பகவானும் வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்காரு கைலாயத்துக்கு. இந்த பக்கம் நாரதரோ தேவி கிட்ட பயத்தை உண்டாக்குறாரு. ஒரு கால் சனி பகவான் நீங்க வந்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற இந்த மாதிரியை பார்த்தா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இந்த மாதிரியை உங்களால கட்டவே முடியாதுங்கிற மாதிரி பீதியை கிளப்பி விடுறாரு. சனியோட பார்வை அப்படி இருக்கும். ஆனா சிவனுக்கோ நல்லா தெரியும் சனி பகவான் கைலாயத்துக்கு வருவதற்கான காரணம் அவரோட மன விருத்தியை போக்கி ஏதோ கொஞ்சம் சந்தோஷத்தை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் வராரு. அது நம்ம சிவனுக்கு புரியும். நாரதர் இன்னும் கொளுத்தி விட்டுக்கிட்டே இருக்காப்ல. தேவி தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மகாதேவரை வீடு கட்ட சம்மதிக்க வச்சிருக்கீங்க. சனி பகவானோட பார்வை மட்டும் நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற இந்த மாதிரியை பார்வை பட்டுச்சு, அவ்வளவுதான். பட்டா கிட்டா இல்லாம பில்டோசரை வச்சு இடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பேஸ்மெண்ட கூட கட்ட முடியாது பாத்துக்கங்க அப்படின்னு இன்னும் பீதியை கிளப்பி விடுறாரு. உடனே தேவியும் சரி, அப்ப நான் போய் என் புருஷன் கிட்ட சனி பகவான் வரத பத்தி பேசுறேன். சனியோட பார்வை என்னோட இந்த மாதிரி மேல பட விட மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் வைராகியத்தோட நான் வர்ற வரைக்கும் நீங்க தான் இந்த டிசைனை பக்கத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்ட்டு நாரதர் கிட்ட பார்வதி தேவி அந்த பொறுப்பை கொடுத்துட்டு சிவனை பாக்குறதுக்கு போறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம சனி பகவான் வேக வேகமா கைலாயமலை நோக்கி நடந்து வரத காட்டுறாங்க. இப்ப பார்வதி தேவி சிவன் கிட்ட பேச வந்தாச்சு. சுவாமி, சனி பகவான் இப்ப நம்ம கைலாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும்ல. அவரோட பார்வை நம்ம மேல நம்ம குடும்பத்தின் மேல பட்டா நிறைய கஷ்டம் வரும். அவரோட பார்வை நம்ம கட்ட போற அந்த வீட்டோட மாதிரி டிசைனை பார்த்தா அந்த வீடை நம்மளால கட்டி முடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மகாதேவரோ தேவி சனி பகவானோட பார்வை ஒன்னும் அம்புட்டு மோசமானது இல்ல. அவரை நினைச்சு நீ பயப்படாத. அவர் ஒவ்வொருத்தரோட கர்ம பலன்களுக்கு ஏற்பத்தான் தண்டனை தருவார், நற்பலன்களையும் கொடுப்பார். அவர் இங்க வரதுனால நமக்கு எந்த தீங்கும் ஏற்பட போவது இல்லை. உன்னோட பயம் தேவையில்லாத ஒன்று. அவரோட வருகை நம்ம யாருக்கும் எந்த தீமையும் செய்யாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனாலும் தேவி அதெல்லாம் எனக்கு தெரியாது. சனி பகவான் இங்க வரக்கூடாது. குறிப்பா நம்ம கட்ட போற இந்த வீட்டோட மாடலை அவர் பார்க்கவே கூடாது. அவரை வரவிடாதீங்க. அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. மகாதேவரோ இந்த கைலாயம் எல்லாருக்குமானது, இங்க எல்லாரும் சமம் தான். அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சனி பகவான வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்ல தேவி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உங்களை பார்க்கத்தானே வராரு, நீங்க பேசாம கைலாயமலையை விட்டு வெளியில போய் அவரை வெளியே தரத்துறதுலே பெரிய விட்டுருங்க, அப்போ யாருக்கும் எதுவும் தப்பா தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. சிவனும் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் உன் இஷ்டப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. வேற என்ன பண்ணுவார் பாவம், அவரும் ஒரு வீட்டுல புருஷ வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்காப்ல. எல்லாத்துக்கும் காரணம் நாரதர் ஏத்தி விட்ட அந்த பீதி தான். தன்னோட கட்டாத எதிர்கால வீட்டை காப்பாத்த இப்பயே தப்பான பாதையை தேர்ந்தெடுத்து தேவி போய்கிட்டு இருக்காங்க. அத தேவி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையோ பாக்குற நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சரி பாப்போம் என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். இந்த பக்கம் முருகனும் கிட்டத்தட்ட எல்லா தேவர்களோட எல்லா தேவதைகளோட வசிப்பிடத்தையும் பார்த்தோம், எல்லா ராஜாக்களோட அரண்மனைகளையும் பார்த்தோம், கபிசி முனிவரோட ஆசிரமத்தை பார்த்தோம். எந்த ஒரு மாதிரியும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிற மாதிரி தெரியல. கடைசியில வசிஷ்ட முனியோட ஆசிரமத்துக்கு வெளியில வந்து நம்ம பசங்க நிக்கிறாங்க. ஆசிரமத்துக்குள்ள போறாங்க. வசிஷ்ட முனிவருக்கு வணக்கத்தை வச்சுட்டு அவரோட அந்த ஆசிரமத்தை சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் கட் பண்ணி பாதாள லோகத்துல நம்ம சுமாலி தாத்தாவை காட்ட அங்க அந்த ஹண்ட் அசுர சுமாலி தாத்தா கிட்ட ஏற்கனவே அவங்க என்ன ஸ்கெட்ச் போட்டானுங்க, ஆயுராஜா இருக்கார்ல, அதான் நம்ம சுந்தரி பாப்பாவோட வருங்கால மாமனார், அவரை தாக்கணும், அவரோட அரண்மனையை தாக்கணும், அவரோட புள்ளைய கொல்லணும், சுந்தரிய தூக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டிருந்தாங்க. அதை எக்ஸிகியூஷன் பண்றதுக்காக ஸ்கெட்சை இன்னும் கொஞ்சம் டீடைலா போடுறாங்க. படைகள் தயாராக இருக்கான். சுமாலியே உங்க புள்ள எங்க அப்படின்னு விசாரிக்கிறார். யாரு, நம்ம ஹண்ட் அசுர. அப்போ ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் வந்து ஒரு பொன்னா மாறி அப்புறம் அரக்கடா மாறி அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அவன் தான் சுமாலி தாத்தாவோட பையன் மஹ்ரீஜ். வந்தவனோ நான் இவ்வளவு காலம் பெண் ரூபத்துல ஆயுவோட அரண்மனையில இருந்து எல்லாத்தையும் நோட்ட விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். ஆயுவோட புள்ள நகுஸ் அங்க இல்ல, அவனை வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க, அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் அப்படி ஒளிஞ்சிருக்கிற ஆளை எங்க போய் தேடுறதுங்கிற மாதிரி கேட்க சுமாலி தாத்தா பக்காவா கெஸ் பண்ணிட்டாரு. என்னதான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸான பீஸ் இல்ல, கண்டிப்பா அவன் தன்னோட புள்ள நகுச ஏதாவது ஒரு ஆசிரமத்துல தான் ஒளிச்சு வச்சிருப்பான். ஏன்னா அவர் ஒரு பரம சிவபக்தர், கண்டிப்பா ஆசிரமத்துல தான் ஒளிச்சு வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு அசுரனும் ஏன் பாதுகாப்பு நிறைஞ்ச அவரோட அரண்மனையை விட்டுவிட்டு நகுச ஆசிரமத்துல ஒளிச்சு வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க சுமாலியோ அப்பதான் நாம அவனை கண்டுபிடிக்க மாட்டோம்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கலாம் அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிவிட்டு மஹ்ரீஜ் கிட்ட மகனே உன் படைய வச்சு நகுச ஒவ்வொரு ஆசிரமா சல்லடை போட்டு தேடி கண்டுபிடி அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம பசங்க வந்து இறங்கின வசிஷ்ட முனிவர் ஆசிரமத்தை காட்டுறாங்க. கணேசனோ அண்ணா நாம பார்த்த எல்லா இடத்தையும் விட இந்த ஆசிரமம் தான் நமக்கு ஏத்த ஒரு டிசைன் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நம்ம கணேசன் கேட்க முருகனும் நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா இங்கேயும் நமக்கு ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணா, இப்போ ஆசிரமத்துல இருந்து யாராவது வந்து
என்ன வந்திருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்றது அப்படின்னு கேட்க, அதே சமயம் வசிஷ்ட முனிவர் வந்து கெஸ்ட்டுக்கு பழம் கொடுக்கிறாரு. யாரு? நம்ம பசங்களுக்கு. வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாரு. 2 பேரும் பழத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ராஜா ஆயுவோட மகன் நகுச, நம்ம முருகனுக்கும் கணேசனுக்கும் வருங்கால மச்சான் நகுச அங்க பாக்குறாங்க. அட, அவங்க அப்பா நகுச இந்த ஆசிரமத்துல தான் ஒளிச்சு வச்சிருக்காரு. நகுச பார்த்ததும் நண்பா அப்படின்னு இவர் கூப்பிட, நகுசு நண்பா அப்படின்னு ஓடி வந்து கணேசனை கட்டிப்பிடிச்சுக்கிறாப்ல. முருகனுக்கும் மச்சான அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு கணேசன். இதுதான் நகுஸ், ஆயுராஜாவோட புள்ள. இவர் கூட தான் அக்கா சுந்தரிக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு அப்படின்னு சொல்ல, முருகனும் நகுசுக்கு வணக்கத்தை வைக்கிறாப்ல. முருகனும் கணேசன் கிட்ட ஆளை பார்த்துட்டு, இவன் என்ன இவ்வளவு சின்ன பையனா இருக்கான், நீ என்னடா கல்யாணத்துக்கு நிச்சயமெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட்டோட கேட்க, நம்ம கணேசன் பிரச்சனையா அதான் அண்ணா, இவன் எப்ப பெரிய பையனா வளருவான், அதுவரை நம்ம அக்கா காத்திருந்துதான் ஆகணும். இவன் நல்லா வளர்ந்தா தான் கல்யாணமும் ஆக முடியும். இப்ப பண்ணி வச்சா குழந்தை திருமணம், அதுவும் சிவனோட குடும்பத்திலேயே குழந்தை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பேர்களும் பச்சை குழந்தையில போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவானுங்க. அதனாலதான் அப்படி எல்லாம் வேண்டாம், கல்யாண வயசு வர்ற வரைக்கும் நிச்சயார்த்தமா இருக்கட்டும், கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம் சொல்லிவிட்டு இவன் வளர்ற வர கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு விளக்கத்தை எடுத்து சொல்றாரு நம்ம கணேசன். வசிஷ்ட முனிவரோ, உங்க அவசரத்துக்கு புள்ள வளர முடியாது தம்பி, இயற்கைக்கு உட்பட்டு வருஷம் இவர் எவ்வளவு வளர முடியுமோ அவ்வளவுதான் வளருவார். சரியான வயசு வரும்போது இவன் ஒரு பெரிய பையனா வளர்ந்து நிற்பான். எப்போ அவன் கல்யாணத்துக்கு தகுதி பெறுகிறானோ அதே சமயம் தான் அவனோட கல்வியும் முழுமை பெறும் அப்படின்னு நம்ம நகுச பத்தி விநாயகருக்கு எடுத்து சொல்றாரு அவர். நகுசோ பசங்களை பார்த்து, மாமாக்களா என்ன மச்சானாகிய என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு விசாரிக்க, முருகனோ திரும்ப முதல்ல இருந்து எல்லாத்தையும் தம் கட்டி சொல்லி எங்களோட முயற்சி ஜெயிக்காது போல அப்படின்னு ஃபீல் பண்றாரு. வசிஷ்டரோ, கைலாயத்துல வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம், அங்க வீடு கட்டுவதற்கு ஒரு மாதிரி தேடுறதும் ரொம்ப கஷ்டம். வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போங்க, நீங்க கொஞ்ச நேரம் இங்க தங்குனீங்கன்னா நான் மட்டும் இல்ல என்னோட சிஷ்ய பிள்ளைகளும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா கைலாயத்துல பார்வதி தேவி அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த மாதிரி பில்டிங்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாரதரும் இன்னும் அங்க இருக்காப்ல. பார்வதி தேவி கிட்ட, மாதா நல்ல வேலை சனி பகவானோட பார்வை இந்த மாதிரி மேல படல, இனி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல, சனி பகவானோ கைலாய மலைக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டாப்ல. என்னமோ நடக்க போகுது அப்படிங்கறத நினைச்சு சிவனோ ஒரு புன்னகையை பூத்துக்கிட்டு இருக்கிறார். சனி பகவானோ சிவனை பார்த்ததும் வணங்கி, நேத்து தான் உங்க புள்ள கணேசன் வந்தாப்ல, நான் யாரையும் பார்க்காம பேசாம இருக்கிறத பார்த்து என்னோட ஒய்ஃப் ரொம்பவே ஃபீல் பண்ணா. அப்போ என்னோட கவலையை போக்குவதற்காக கணேசன் தான் எதுக்கு எங்க அப்பாவை போய் பாருங்க, கைலாயத்துல போய் பார்த்துட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு உங்க புள்ள கணேசன் தான் அருமையான ஐடியா கொடுத்தாரு. இப்போ அவரோட அறிவுறுத்தலின் பேர்ல நானும் வந்துட்டேன், உங்களையும் பார்த்துட்டேன், பார்த்துட்டுமே எனக்கு ஏதோ ஒரு புது வாழ்க்கையே கிடைச்ச மாதிரி இருக்கு, உங்களை பார்த்ததுமே மனசுல இருந்த எல்லா கஷ்டமும் காணாம போன மாதிரி இருக்கு, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பிரபு அப்படிங்கிறாரு, ப்ளீஸ் என்னோட ரிக்வெஸ்ட்டை ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னதும் கட் பண்ணி பார்வதி தேவி அவங்க மாடல் ஹவுஸா காட்டுறாங்க. அங்க அவர் என்ன ரிக்வெஸ்ட் கேட்டாருன்னு தெரியல, ஆனா திடீர்னு உடுக்க சத்தம் கேக்குது. உடுக்க சத்தத்தை கேட்டதும் நாரதர், ஐயோ இது ஆபத்தின் அறிகுறி, சனி பகவான் வந்துட்டாரு, அவர் வந்து உங்க வீட்டை மட்டும் பார்த்தாரு, அவ்வளவுதான் மாதிரி போச்சு அப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு பார்வதி தேவியை இன்னும் டென்ஷன் ஆக்கி, டென்ஷன்ல அந்த அம்மா என்ன சொல்றது தெரியாம சனி பகவான் வந்து இந்த மாதிரியை பார்த்து இதை நாசம் பண்றதுக்கு முன்னாடி நானே இந்த மாதிரியை அழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி அவங்களே அவங்க உருவாக்கின அந்த மாதிரியை அழிச்சிடறாங்க. இந்த பக்கம் ஆனா மகாதேவரோட உடுக்க சத்தம் மட்டும் இன்னும் நிக்கல. காரணம் நம்ம சனி பகவான் வேண்டுன ரிக்வெஸ்டே அதுதான், உங்களோட உடுக்கை நாதத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன், வேற எதுவும் சனி பகவான் நாரதரை தூக்கி வெளியே போடுங்க, உங்களை வச்சு அந்த மாதிரி அழிக்க வச்சிட்டாரு. நீங்க சனி பகவானை கூட உள்ள விடலாம், நாரதரை தான் உள்ள விடக்கூடாது போல இருக்கு. சிவன் கிட்ட கேட்க, அதற்காக சனி பகவானோட காது குளிர கேட்டுட்டு போகட்டுமே உடுக்கை நாதத்தை இசைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்குள்ள நம்ம நாரதர் பில்டப்பை பெருசா போட்டு மாதிரிய அதுவும் உருவாக்குறவங்க கையாலேயே உடைக்க வச்சுட்டாப்ல. இந்த பக்கம் சனி பகவானோ ஒரு குழந்தை மாதிரி உடுக்க இசையை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பாவம் பார்வதி தேவி என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம நாரதர் ட்ரிகர் பண்ணதுனால கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க ஆசையாசியா உருவாக்குன அந்த மாதிரியை சாம்பலாக்கிட்டாங்க. இப்ப நடக்கிற இந்த ஒட்டுமொத்த திருவிளையாடலுக்கும் காரணம் நம்ம நாரதர் தான். அவர் ஏத்தி விட்டதன் பேர்ல தான் எல்லா சம்பவமும் இங்க அரங்கேறிக்கிட்டு இருக்கு. சிவனோட உடுக்கை சத்தத்தை கடைசி வர அடிக்க விட்டு அந்த சத்தத்தை ஓட்டிக்கிட்டே எபிசோடையும் இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பாப்போம், காத்துருங்க. ஏன் நாரதர் சோறு தின்ற இடத்துல துரோகம் பண்ணிட்டு போட்டாங்கல்ல சோறு, அப்ப நாரதர் சொல்லுவாரு, எங்க போட்டாங்க, நடுவில் ஒரு வசனம் சொன்னாங்களே கவனிச்சியா, என்ன சொன்னாங்க, நாரதா நீங்க அடுத்த முறை சாப்பிட வரும்போது எங்க வீட்டுலதான் உங்களுக்கு சாப்பாடு, நல்லது தானே சொல்லியிருக்காங்க, என்ன நல்லது, அவங்க வீடு கட்டுற வரைக்கும் இந்த பக்கம் திங்க வந்துடாதுன்னு சொல்றது அர்த்தம், அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் வேற இருக்கா, அதுக்கு தான் பழி வாங்குறீங்களா நாரதா. இதெல்லாம் இப்ப இந்த உலகத்துல வாழ்ற மக்களோட பிரதிபலிப்பு தானே, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இப்ப எத்தனை நாரதர்ஸ் இருப்பாங்க. அவரு சும்மா உடுக்கே அடிங்க சார் கொஞ்சம் கேட்டு போறேங்கிறதுக்கு உங்க வீடு அழிக்க வந்திருக்காங்க பொசிக்கிட்டீங்க. வீடு கட்டுவீங்களா இல்லையா சார், சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. நீங்க கட்டின வீட்டோட மிச்ச செங்கல் சிமெண்ட் இருந்தா எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் சின்னதா ஒரு குடிசை கட்டிக்கிறோம். நல்லா இருக்கு வீடியோ. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.